என்னது இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணால் தாடிலாம் எரிஞ்சிருமா? ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்ன ஆச்சு, கிரைண்டிங் பண்ணுற ஸ்பார்க் வந்து அந்த பெயிண்ட் டப்பாவில் விழுந்து அது பெயிண்ட் எரியுதுன்னு சொல்லி ஊதுனேன். அது என்ன ஆச்சு, என்னோட தாடியில் வந்து பட்டுருச்சு. லைட்டாக தான் எரிஞ்சுது. அப்படியே என்ன பண்ண, தூக்கி ஊதுறனால வெல்டிங் மிஷின் ஒயர்லாம் அப்படியே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து ஈவினிங் வந்து ஒரு 3 இளவரசிங்க வந்து கடைக்கிட்ட நின்று வந்து தர்ணா வந்து பண்ணாங்க. இந்த பெயிண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா MRF எஃப்ஆக்சி. இதை எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோன்ற ரேஷியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கிளியர் கட்டாக யாரும் சொல்லிக் கொடுக்கல, உங்களுக்கு நான் பக்காவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்க. 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து 250 ml வந்து இந்த ஹார்டனர் வந்து யூஸ் பண்ணணும். மெயினாக எஃப்ஆக்சிக்குன்னு ஒரு டின்னர் இருக்கும், அந்த டின்னரை தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து லோக்கல் டின்னரோ இல்லை வேறு ஏதாவது கம்பெனி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும், ஊற்றும் போது திரிஞ்சிரும். 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து 300 ml வந்து டின்னர் வந்து யூஸ் பண்ணணும். 2 to 3 கோட் ஆச்சு அட்லீஸ்ட் போடணும். அப்போ தான் இதோட ரிசல்ட் வந்து நல்லா ஸ்மூத்னஸாக இருக்கும். இந்த பெயிண்ட் 1 லிட்டர் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணுறது 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர் பண்ணலாம் நம்ம இந்த பெயிண்ட். இது 100% வந்து வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது. அவுட் சைடில் இருக்க மெட்டலுக்குலாம் வந்து இது அடித்தா வந்து கொஞ்சம் வந்து லைஃப் டைம் அதிகமாக வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு வந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.